ஊழலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். அந்த வகையில் சார், இப்போது ஆசிரியர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்க ஆசிரியர்கள், அவங்க வந்து அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மனு ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பிட்டிருக்க விஷயமானது ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் விஆர்எஸ் வாங்கின பிறகோ அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆனது பிறகோ வரக்கூடிய பிஎஃப் பணமாக இருக்கலாம், அல்லது அந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா சலுகைகளுக்கும் அந்த ஆஃபீஸில் போயிட்டு கிளைம் பண்ண போகும்போது அங்கே தோராயமாக ஒரு பணம் வந்து அவங்க வாங்குறாங்க. 10,000 ஸ்டார்டிங்கே 10,000 50,000 வரைக்கும் அதை வந்து வாங்குறாங்க. அப்படி இருந்தால் தான் அதை உடனே வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இல்லைன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அலைக்கழிச்சு அது ஒரு மாத கணக்கில் அதை இழுத்தடிச்சிடுறாங்க அப்படின்ற டீச்சர்களுக்கே இப்படி ஒரு செயல் வந்து நடந்திருக்கு. இது வந்து அந்த அவங்களோட கமிட்டியில் பேசி அதன் பிறகு இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது புதுசா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கென்றும் இங்கென்றும் அந்த பண ஆசை பிடித்த ஒரு சில கிளர்க்கு இது மாதிரி ஆட்கள் செய்யக்கூடியது இருந்தது. இப்பொழுது வந்து இது அங்கிங் எனாதபடி எங்கும் வந்து பரவலாக ஆயிடுச்சு அப்படின்னு தான். நான் எனது தந்தையார், அவர் இப்போ இல்லை, அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் தான். அவர் அப்பப்போ வலங்கைமான், எங்களுக்கு வலங்கைமான் தாலுக்கா எங்களுக்கு, அதனால் ட்ரெஷரிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே போவார். இவரே அடிக்கடி ரிட்டையர் ஆகிட்டார், அப்பப்போ போகிறார் அப்படின்னா, இல்லை இப்போ ட்ரெஷரியில் போய் அவனை பார்த்து செக்ஷன் கிளார்க்கெலாம் பார்த்து சொன்னால் தான் அடுத்த இப்போ டிஏ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது அப்போ தான் அதோடைய குமுலேட்டிவ் ஆகிருக்கும், இந்த மாதத்துலேருந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த 4 மாதத்துக்கான இந்த இது அவனை போய் பார்த்து அவன் அதை ஃபைலில் அவன் கொண்டு கொடுத்தா தான் அது ட்ரெஷரிக்கு போய் அடுத்த தடவை நமக்கு பென்ஷனில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவார். இதுக்காக அவர் 2-3 முறை போயிடுவான். ஏன்னா அவனை போய் பார்த்து அவன் என்ன அங்கே செஞ்சான்னா நமக்கு சொல்லலை, ஆனால் இப்போ அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த இது கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி இந்த ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய கிளர்க்குகள் வந்து, அதாவது நீ பெரிய அப்பாட்டக்கரான, அதாவது அந்த ஸ்கூலையே தனது ஆட்சியிலே வச்சுருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டராக இருக்கலாம், பல மாணவர்களை பெரிய பெரிய ஆஃபீஸரை உருவாக்கக்கூடிய மாணவர். ஏன்னா இவங்க தான் சொல்லுவாங்க, ஆசிரிய பணி என்பது அறப்பணி. என்னென்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு செகண்டரி கிரேடு டீச்சராக இருப்பார், ஆனால் அவர்கிட்ட படித்தவன் இவர் மூலம் இன்ஸ்பயர், இவர் சொல்லி கொடுத்ததை வைத்து கொண்டு அவன் அடுத்தடுத்த லெவலுக்கு படிப்பு மேற்படிப்பெல்லாம் படித்து அந்த ஊருக்கே ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகிடுவான். ஆனால் இவர் அப்போவும் கூட அந்த செகண்ட் கிரேடு அதே சைக்கிளில் போயிட்டு ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருப்பார் அப்படிங்கிறாங்க. காரணம் இது வந்து அறப்பணி, இது வந்து சம்பளத்துக்காக மட்டும் செய்கிறதில்ல. அப்படிப்பட்ட ஆசிரியர்களே கூட அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு பெனிஃபிட்டு வாங்கிறது, பிஎஃப், அதே மாதிரி அவங்க பல நாள் லீவு எடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதற்கான பணப்பயன் இருக்குது. அதை இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து செக்ஷன் அங்கே ஆஃபீஸர் கிளர்க்கு வந்து இதை இவருக்கு இன்னாருக்கு இவ்வளோ இருக்குது, இந்த மாதத்துலேருந்து இருக்குது, 8 மாதத்துக்கு 9 மாதத்துக்கு இருக்குது, இந்த அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து அவருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நோட்டு போட்டு இவங்க ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சா தான் அதை வந்து சரி பார்த்துட்டு அடுத்த மாதம் இவருக்கு வர வேண்டிய அந்த பிஎஃபோடு சேர்த்து இந்த பணமும் வரும். ஸோ இப்போ என்னென்னா இந்த அடாக்கா வரக்கூடிய அமௌண்ட், இந்த லீவு விஷயமாக இருக்கட்டும், பிஎஃப்பாக இருக்கட்டும், இல்லை மற்ற பணப்பலன்கள், அந்த இதெல்லாம் கம்யூலேட் பண்ணி சப்போஸ் இவருக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் வரணும் அப்படின்னு வச்சுங்க, அந்த 4 லட்சத்துக்கு ஒரு 10% அப்படின்னு போட்டு கணக்கு போட்டு 40,000 50,000, அதாவது மினிமம் 10,000லேருந்து 50,000 வரைக்கும் இப்போ வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுறதுன்னா, துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் வந்து முகமது பின் துக்ளக்னு ஒரு ட்ராமா போட்டார், சினிமாவை கூட வந்ததுன்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து வரும் லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறப்ப அவர் ஒரு இதை கொண்டு வருவார், ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வருவார், ஈஸியாக பண்ணிடலாம் லஞ்சம் அப்படின்னு. அதை வந்து லீகலைஸ் பண்ணுறது என்னென்னா, பியூனு 5 ரூபா, அடுத்த லெவலில் இருக்கிறவனுக்கு 10 ரூபா, செக்ஷன் ஆஃபீஸரு கிளர்க்குக்கு அவன், இது மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தில் மேனேஜர், இது மாதிரி டைரக்டர், இது மாதிரி அடுத்தடுத்த லெவலில் ஹைரார்க்கியில் இருக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. இவ்வளோ வந்து நீ வாங்கலாம், அவனுக்கு நீ அவ்வளோ கொடுக்கணும், வர அந்த வேலை நடக்கணும்னா அதை கொடுக்கணும் அப்படின்ட்டா
இதை லீகலைஸ் பண்ணிட்டோம்னா லஞ்சம் ஒழிஞ்சதுன்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த திராவிட மாடல் அரசில் வந்து என்ன ஆச்சுன்னா, உன்னோட நீ பிஎஃப்ஓ இல்லை விஆர்எஸ்க்கான முடிச்சுட்டு அதுக்கான பணப்பலன் வரணும்னா நீ இவ்வளவு கப்பம் கட்டினாதான் நீ பண்ண முடியும், உனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறது முடியும் அப்படின்னு அரசு அதிகாரி சங்க தலைவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க, இந்த திமுகவுடைய அரசியல் குறிப்பாக தேர்தல் அரசியலுடைய முதுகெலும்பே யாருன்னா ஆசிரியர்கள் தான். ஆனால் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறது, அப்புறம் வாக்காளர்களை சரிபார்க்கும் அந்த பணி, இது எல்லாமே இவங்கள்ட்ட தான் கொடுக்கறது. அதனால தான் இவங்க பல போராட்டங்களின் போதும் சொன்னது என்ன, ஜாக்டோஜியோலாம் என்ன சொன்னது, இல்லை ஆசிரியர்கள் கூட்டமைப்புலாம் என்ன சொன்னது, நாங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா, நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு கேட்டால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இழுத்தடிக்கிறீங்க, எங்களை வந்து இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிண்டலாக பேசுகிறாரு, நாங்கள் இல்லாட்டினா நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமான்னு ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவங்க சொல்லும் பொழுதே இவங்க எந்த அளவிற்கு திமுக விசுவாசிகளாக, அதாவது திமுகவுடைய இப்போ திமுகவுக்கு பொறுப்பு அறிவிக்கிறாங்களே, கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றியம், மாவட்டம், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், இது மாதிரி பல போஸ்டிங் இருக்கும்ல. இதெல்லாம் அறிவிக்கப்படாத ஒரு திமுக உறுப்பினர்கள் யாருன்னா அந்த ஆசிரியர்கள். இவங்கள தான் அவ்வளவு வெறித்தனமாக திமுக வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்களே இவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை தான் அந்த சங்கத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். திராவிட மாடலில் ஆட்சியில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். மற்றவங்களுக்காவது இன்னும் ஜாஸ்தி இருக்குது, உங்களுக்கு வந்து 50,000 முடிச்சுக்கிட்டாங்களேன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். இப்போ சமீபத்தில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அந்த விடுமுறை காலத்திலையும் பிளாக்ல வந்து டாஸ்மாக் சரக்கு விற்றுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தாம்பரம் இந்த பகுதியிலாம் இது பண்ணாங்க, அங்கங்கே ஒரு சில இடங்களில் விற்றுருக்காங்க. அந்த பையன், ஒரு சின்ன பையன், என்னப்பா 150 ரூபா சரக்கை வந்து 350 ரூபாய்க்கு விற்கிறேன், 400 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு தான். அந்த போலீஸுக்கு 50,000 ரூபா யார் கொடுத்துருக்கா அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ அந்த போலீஸார் மீது அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம், விசாரணை பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னது நேற்று ஒரு செய்தியாக வந்திருக்கு. பார்த்துங்க, ஒரு இல்லீகலாக ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் சொல்கிறான், திருட்டுத்தனமாக அவன் விற்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிறான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு 50,000. அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணாதான் இந்த வேலைகள்லாம் நடக்கும். இது இல்லீகலாக நடக்கிறதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறது, விடுமுறை காலத்தில் டாஸ்மாக் இழுத்து மூடி இருக்கிறாங்க. அந்த சரக்கை கள்ளத்தனமாக விற்பதற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 50,000 ரூபா. இது திருட்டுத்தன பிஸ்னஸுக்கு. லீகலாக அப்பா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கேன், எனக்கு வந்திருக்கக்கூடிய பணம்பா, நான் இவ்வளவு வருடமாக இந்த ஆசிரியர் பணி செய்திருக்கேன், எனக்கு வந்திருக்க வேண்டிய இந்த 4 லட்சம் 5 லட்சம், இதை வாங்குவதற்கே நான் 50,000 கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இதனால்தான் இந்த திராவிட மாடல் ஒழிய வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிடம் ஒழிய வேண்டும்னாலே ரெண்டும் சேர்ந்தது தான், பங்காளிகள் இருவரும் சேர்ந்தது தான். இவர்கள் ஒழிந்தால்தான் புதுசாக யாராவது, பாஜக அண்ணாமலை இப்பொழுது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார், அவரை போன்றவர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும் பொழுது இது போன்ற அளவிலே நடக்கக்கூடிய மிக கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய இந்த லஞ்ச லாவண்யங்கள்லாம் ஒழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது இந்த திராவிட மாடல் தான் அப்படிங்கிறதை நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும்.